ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்டர்க்கில் அமேசான் மெக்கானிக்கல் டர்க் டீம் அப்படிங்கிற ஒரு ஹிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹிட்டு எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து பர்சனல் டீட்டெயில்ஸு, ஹாபீஸு, ஃபைனான்சியல் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸு, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ஹவுஸா இல்லை வந்து ஓன் ஹவுஸா, இந்த மாதிரி பர்சனல் விஷயங்களை எம்டர்க் டீமுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹிட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹிட்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்ன மாதிரி தான், கார் வந்து ஓனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, சொந்தமாக கார் வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து பைக்கில் போகிறீங்களா, எல்லா கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து சர்வேஸு, ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து புதுசு ஹிட்டெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணுறீங்களோ, அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற சர்வே தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரும். ஃப்யூச்சருங்கிறத விட இப்போ கொஞ்சம் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி, உங்கள் எலிஜிபிலிட்டிக்கு என்ன ஒர்க்கு இருக்குதோ அந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் வந்து 0 சென்ட்டுக்கு இந்த ஹிட்டு கொடுக்குறாங்க. இது வந்து ரிவார்டெலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் இந்த ஹிட்ஸு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 ஹிட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு ஹிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 60 நிமிஷம் டைம் வந்து தேவையில்லை, அவ்வளோ தேவையில்லை. ஸோ நான் கீழே வந்து உள்ளே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, உங்களுடைய என்னென்ன ஹாபீஸ்லாம் இருக்குது, இதை புதுசாக ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் புதுசாக ஒர்க்கு வந்து நமக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன மாதம் வரைக்குமே இந்த ஹிட்டெல்லாம் வந்து தவறாமல் நான் செய்வேன். அப்படி செய்கிறதுனால எனக்கு வந்து கண்டிப்பாக சர்வே வந்து 1-2 ஹிட்டை பெரிய ரிவார்டில் ஒரு 4-5 ஹிட்டாவது எனக்கு கிடச்சிருது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு புதுசாக ஹிட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா, கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த அமேசான் மெக்கானிக்கல் டர்க் டீம் அப்படிங்கிற அது ரிக்வெஸ்டர் கிடையாது, சப்போர்ட் டீமே அவங்களே வந்து ஹிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஹிட்டு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே காமிக்கும். யூஎஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே காமிக்கும். ஸோ எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், இந்த ஹிட்டை வந்து செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல வந்தால் இந்த வீடியோவில் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் என்னை வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ரோ, நீங்கள் வந்து யூஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, நீங்கள் இந்தியன் அக்கௌண்ட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் வந்து சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, நானே வந்து இந்தியன் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு அக்கௌண்ட் தான் எனக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் ரன் பண்ணிட்டுருக்கிறேன். பார்ட் டைமாக தான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சரில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் தான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் தான் மெயின் ஜாபு. செகண்டு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து நான் இதை வச்சு யூஸ் பண்ணல. அதனால் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. ஏன் அப்படின்னா, அதிகமான இன்கம் வர்றதில்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் வந்து இது செய்கிறதில்ல, ஏன் அப்படி வந்து கம்மியாக இருக்குங்கிறத பற்றினா உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து நான் இதை வந்து செகண்ட் ஒர்க்கு தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டு நீங்கள் யூஎஸ் அக்கௌண்ட் வேணும், இந்தியன் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்தியன் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 99% வாய்ப்பு இல்லை. ஏன்னா யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கே அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இப்போ வந்து 10 அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா, அதில் ஒரு அக்கௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறாங்களே தவிர, உங்களுக்கு வந்து எடுத்தோடனே கொடுக்குறாங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுறத விட ஆல்டர்னேட் வெப்சைட் நிறையா இருக்குது, அதை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா, முதல்ல வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூஎஸில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி நீங்கள் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் ஹோம் பேஸ்ட் ஒர்க்கு தான் நான் வந்து ரெக்வயர் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு இதை ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுதான் வந்து நேர்மையான வழியும் கூட. ஸோ ஓகேங்களா? அப்படி நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போகும். பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் சேஃப்டி, அவங்களுக்கும் சேஃப்டி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து தவறாமல் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு யூஎஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.